இன்னைக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ண போகிறோம். வெள்ளரிக்காய் பாருங்க, நம்ம வெள்ளரிக்காய் தொளிச்சு நீக்கி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு சின்ன இஞ்சி. இந்த எலுமிச்சம்பழம் வந்து இவ்வளோ போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். இது இந்த பேர்வாதிலையும் கம்மியாக தான் போடணும். ஓகே, எலுமிச்சம் ஜூஸ் போட்டு நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு இந்த வெயில் என்ன அடிக்க பார்த்தீங்களா, அந்த வெயிலுக்காக தான் போட்டோம். பேர்வாதி மட்டும் தான் போடணும். சரியா, போட்டு நம்ம ஜூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஜூஸ் முடிஞ்சோன்னே இந்த வெள்ளரிக்காய் வெட்டி வெள்ளரிக்காயில் சல்லாடு பண்ண போகிறோம். சல்லாடுனா நம்ம வெள்ளரிக்காய் பொடிச்சா வெட்டி அதில் வந்து இந்த பெப்பர், உப்புலாம் போட்டு ரேசம் மிளகு பொடி போட்டு அதை சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இப்போதைக்கு நம்ம ஜூஸ் சாப்பிட போகிறோம். அதனால் ஜூஸ்க்காக நம்ம வெள்ளரிக்காய் தொலியை நீக்கி வச்சுருக்கோம், பொடிச்சா வெட்டிகிட்டு இருக்கோம். அதான் அரைச்சி எடுத்து விடும். ஓகேவா, அரைச்சி அப்படி நம்ம அரிப்பில் வேண்டாம், அப்படியே போட்டுருலாம். அப்படியே கம்னான்னு போடுவோம். இஞ்சி நம்ம வெட்டிட்டு 2 இஞ்சி துண்டு ரொம்ப போடாண்டா. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் லைட்டாக புளிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. ஓகேவா, அந்த அதில் விதையை நீக்கிக்கிடுங்க, இல்லைன்னா கசக்கும். விதை ஒன்று புளிஞ்சிட்டு வருங்க, என்ன அதை பிரிச்சுக்கிடுவோம். இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடும். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடும். இனிப்பு எதுவும் போடக்கூடாது, சால்ட்டு தான் போடணும். வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி. இனிமேல் ஊற்றிடும் கிளாஸில். ஓகேவா, அதில் லைட்டாக உப்பு போட்டுவிடுங்க. ஓகேவா, உப்பு போடுறது கட்டணும். இவருங்க 2 கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுருங்க. ஏன்னா போட்டு கலக்கிடுங்க. ஓகேவா, வெள்ளரிக்காய் ஜூஸு ரெடி. ஓகேவா, என்ன நம்ம இந்த வெள்ளரிக்காய் வெட்டிச்சிட்டோம்னா அதை நம்ம பொடிசாக வெட்டி அது மாதிரி சால்ட்டு பண்ண போகிறோம். ஓகேவா, சல்லாட், வெள்ளரிக்காய் சல்லாட் பண்ண போகிறோம். அதாவது வெள்ளரிக்காய் வெட்டி சல்லாட் பண்ண போகிறோம். இவருங்க நல்லா பொடிசாக வெட்டிக்கணும். நல்லா பொடிசாக வெட்டி சல்லாடு, அது ஜூஸ் ரெடி. வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி. அது கொஞ்சம் சல்லாடு பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சோண்டு வத்தல் பொடி, அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி நல்லா தூவணும். வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம். என்ன அதில் லைட்டாக உப்பு தூற்றிக்கிடும். உப்பு, நல்ல உப்பு, எல்லா இடமும் நல்ல உப்பு ஒரு போல தூற்றிக்கிடும். அதான் அதுக்கு ஒரு நல்ல மிளகு பொடி, பெப்பர், அதே நல்லா எல்லா இடமும் நல்ல மிளகு பொடி எல்லா இடமும் போட்டுக்கணும். எல்லா இதுலேயும் பிடிக்கணும் நல்ல மிளகு பொடி. அதுக்கடுத்து வத்தல் பொடி எல்லா இடம் ரொம்ப போடாங்க. உப்பு போட்டாச்சு, எல்லாம் நல்ல மிளகு பொடி போட்டாச்சா. அடுத்தது எலுமிச்சம்பழம் இருக்கலாம், லிம்பு, ஒரு லெமன், ஒரு ½ லெமன் எலுமிச்சம்பழத்தை அந்த இதை ஜூஸு, அந்த இதை சாறை எல்லா இடமும் பிடிக்கிற மாதிரி அப்படி நல்லா எல்லா இடமும் பிடிக்கிற மாதிரி புரிஞ்சு விட்டுக்கிட்டோம். ஓகே, பாருங்க, சல்லாடு ரெடி, வெள்ளரிக்காய் சல்லாடு ரெடி, ஜூஸும் ரெடி. இது நம்ம ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளரிக்காய் சல்லாடு ரெடி. இதை என்னது ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே சல்லாடு சாப்பிடலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது இந்த சல்லாடை நம்ம யூஸ் பண்ணி என்ன சாப்பிட்டான்னு சொல்லலாம், அதுக்கு சல்லாடை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த குளிர் நேரத்துக்கு, சரி இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எங்கள் சேனலுக்கு விசேஷமாக நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க அவ்வளோ வேறும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது, 134 எவ்வளோ தான் இருக்குது. எல்லாரும் ஆதரவு கண்டிப்பாக ஒரு 1000 கொண்டுட்டு போகலாம். எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக மென்மேலும் நாங்கள் புது வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஓகே.